சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வார்த்தையா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்களே பாலகி மாரியம்மா பச்சாத்தி மாடசாமி வாசலி குடிகளை பூதினம் மதில ஆவணி 3ஆம் வெள்ளிக்கிழமையில சாத்தாங்கல பாடப்போ சபையோர்கள் கேட்டிடப்போ ஐயம்பந்தி வாசலில ஐயங்களை பாடப்போ அனைவர்களும் அடியல் பாடுகிற பாட்டதிலே பழுது குற்றம் வந்துட்டாலோ பாலகியா என்ன வேணும் சொல்லுகிறேன் சொல்லாதீரேன் சொல் குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தையாக என்ன வேணும் அறிந்து நான் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நான் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் ஆறு விலை 100 குற்றம் 6 விலை இதை ஆதரிக்க சபை
தெரிந்த தாய்மார்களே, பெரியவர்களே, சபையோர்களே, என்னை பெற்றெடுத்த சான்றோர் மக்கள் எல்லாம், தாய்மார்களே, வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, வயதான சிங்கங்களே, வளர்த்த மக்கள் எல்லாம், வீட்டில் இருப்பவர்களே, ஆங்காங்கு வீதியில் நிற்கின்ற சகோதர சகோதரிகளே, இந்த தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லாவிலே அமைந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் பெட்டியிலே அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய என் தாய் இசைக்கியம்மாள், பஞ்சாத்தி மாடன், கொப்பமாடன், கொடிமாடா சுவாமி திருவாலயத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் குழந்தையாகிய நான் மாரியம்மாள் போன கொடைக்கும் இந்த கொடைக்கும் அடியால் வந்து பாட வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே சார்ந்தவர்கள் சமுதாயத்தின் சார்பாக நாமல் குழந்தை மாரியம்மாள் இன்னொரு முறையும் நாமல் ஊருக்கு வர வேண்டும் என்று தர்மகர்த்தா, நாட்டாமை, பொக்கேஸ்தார், கனகப்பிள்ளை அனைவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள், பேர அறிஞர்கள், கவிஞர்கள் பாடியிருப்பார்கள். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். இந்த ஊர்லயே நமது சகோதரர்கள் 2 பேரும் வில்லு பெரிய தலைமை பாடகர். தென்னிந்திய தேசத்திலே பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்றவர்கள், கௌரவமில்லாத புலவர்கள். அவர்கள் இருந்தாலும் நாமல் குழந்தை வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்துள்ளார்கள். ஆகையினால உங்களுக்கு மத்தியில என்னாலே தெரிந்த அளவு சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். மேலைச கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அதோட வில்லிசை கலைஞர்கள், அதோட இன்னொரு வில்லிசை கலைஞர்கள் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆமா, நம்ம செவந்திபுரம் ராமர் அண்ணாச்சினா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அண்ணாச்சி மகுட இசைக்கு போவோம்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆகையினால ஒரு கோயில்ல 2 வில்லு தொழிலாளி வந்து அமைஞ்சிருக்காங்கன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய பெருமை. எல்லாம் மகனும் அமையணுங்களா? ஒரு மாயாண்டி பஞ்சாயத்து மாடலுக்கு எல்லாம் அமையணும் ஒண்ணுல. ஆகையினால் உங்களுக்கு முன்பாக நான் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், கதையிலே பொருள் குற்றங்கள், எங்க ஆட்கள்ல ஏதேனும் குற்றம் இருந்தாலும், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், தாங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்று அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, ஏமனா நான் எல்லாம் படித்தவளும் அல்ல, அனைத்தும் கற்றவளும் அல்ல, என் சித்தருவிக்கு எட்டியபடியாக நான் பாடுகின்றேன். பாதி மதிமான் மலவா கங்கையோடு பாம்பணிந்தே பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதல் என் பெருமாள் இரு கரத்தால் எந்த இந்த அச்சுதல் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூர் இலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக வந்துதித்த ஒரு கோயில் குடையில முதல் சாஸ்தா தான் பிறக்கணுமா. இந்திரகாளி சாஸ்தா. ஐயனார் பண்ணாலே எல்லாரும் கோயில் வந்தாச்சு. இந்திரகாளி சாஸ்தா தானே? ஆமா ஆமா. அந்த இந்திரகாளி சாஸ்தா வந்து பிறந்தாலே வந்து நாளாயிட்டதோ ஒரு யாவும் இருக்கு. அதனால இலக்கியமா வந்துடா, பஞ்சாத்தி மாடன் சொடல வந்துடாரு, கொடி மாடம் வந்துடாரு, பொம்மை மாடம் வந்துடாரு. இந்த இந்திரகாளி சாஸ்தா பிறந்தாத்தான் எல்லா தெய்வமும் கோயிலுக்கு வரும். அவதான மூலஸ்தானம். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா. வந்துதான் செய்வாரு. அதனாலதான் முதலாக சாஸ்தாவுக்கு பாடவே படிக்கணும் படிக்கணும். சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக வந்துதித்த சாஸ்தா கதையை பிரித்து சொல்வோம்.
ஓட்டி அமரர் தேவரோடு அட்டதுக்கு வாழர்களும் கொள்ளுவீர் யானை முகத்தொந்தி என் அப்பா ஆறு முகத்துடனே சுடரோடி விதண்டில் சோதி மார்க்கண்டையன் நன்றி படைகளோடு நன்றி படைகளோடு கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் நீலகண்டனாகிய சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு பகவான் திருக்கைலாசத்திலே ஒருவருக்கின்றார் அவளை ஒருவருக்கும் இறைவனாகிய பகவானோடு யார் யாரெல்லாம் ஒருவருந்து வருகிறார்களானா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு புள்ளி சந்திரனோ ஆகாய ஆகாய அங்கே ஒருவருந்து வாரவோ கைலாசம் தன்னறி கரை கண்ட திருநடனம் ரம்பையவ வருவா நடனங்கள் ஊர்வசிய வருவா உல்லாசமா நேனைய வருவாளா தங்கமும் போடுவாள் சரஸ்வதி சரஸ்வதி அவ்வளோ சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தை படைத்து 224 புவனங்களையும் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து சிவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியும் ஈசன் படைத்தார் ஆண்ட உலகத்துல படைச்சு மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு அந்த தாவரங்கள் எல்லாம் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமா ஆண்டவன் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிடர்களை சிவன் படைத்து இந்த உலகத்துல ஆண்ட இறைவனுடைய வடிவத்தில் நாமளை பெற்ற தந்தைமார்களையும் படைத்தார் ஆமா ஆண்ட வடிவத்துல இப்படித்தான் இருக்கணும்னு படைச்சிருக்காரு சிவசக்தி உமையவள் பார்வதியால் வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்கள் நாமளை பெற்ற தாய்மார்கள் ஏன் நம்ம ஆத்தா வடிவத்துல இவங்கள் எல்லாம் சக்தியினுடைய வடிவம் அந்த இசைக்கமா கேட்சியமா வடிவத்துல நம்ம ஆத்தா ஆண்டவே நாம் இந்த பூமியில் இருந்து வாழ்வதற்காக இந்த லோகத்தையும் நாமளுக்கு படைத்து ஆமா இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்த லோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் ஆமா இதான் பூலோகம் தான் நாடு வந்தா அப்பேற்பட்ட 14 லோகங்களை படைத்த பகவான் ஆண்ட படைத்து நாமளுக்காக இந்த மண்ணுலகை படைத்தார் இந்த உலகத்தை பிரபல விட்டு அகலை சுதலை ஆதி
பாதாளம் என்னும் உலகையும் படைத்தார். ஆமா அதலைனா என்ன? ஆகாய உலகம். அதலை என்றாலே ஆகாய லோகம். ஆமா. சுதலை என்றாலே மத்திய லோகம். நம்ம வாழக்கூடிய மத்திய லோகம். பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. ஓ அதான் ஆதி பாதாளம்டா. யார் இருக்கா? யாரு? யார் இருக்கா? யாரும் பேத்தியாளம். அப்படியா? ஓ பத்திசா அடி விடுறாங்கடா. பூமி விளையாடா? பத்திசா அடி விடுறவங்க பாதாளம் வந்திருக்காங்க. வட்டியை பிடிக்க போயிருக்காங்க. உண்மைதானே? வட்டியை பிடிக்க போயிருக்காங்க. வட்டிக்கு கொடுக்கறது அழைப்பு ஒண்ணும் சொல்லலையே. ஆமா வட்டியை பிடிக்க போயிருக்காங்க. வட்டி பிடிக்கிறதுக்கு பத்திசா அடி விடுற பாதாளம் தான் இருக்காங்க. ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த வல்லரக்கராஜுதேனோ ராஜுதானோ வல்லரக்கராஜுதேனோ ராஜுதானோ ஆதி பாதாள உலகமெல்லாம் அவனை புகழும் தேசமெல்லாம் அசுர குல தலைவனாக அசுர குல தலைவனாக அரசு செய்து வாழாரே. பாதாள உலகத்திலே 56 தேசங்களுக்கு அதிபதியாக அசுரகுல தலைவனாக வாழ்ந்து வருகின்றான் வல்லரக்கன். ரிஜமுகா வர்ணனுக்கும் ரித்தக்கண்ணியாளுக்கும் வல்லமை தவத்தினால் கிடைத்தவன் வல்லவன். அசுர அரக்கர் குலத்திலே பிறந்ததினால் அவனுக்கு வல்ல அரக்காய் என்று பெயர் சொல்லி நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாகவே அரக்கனை வளர்த்து வந்தார்கள். ஆயகளை அனைத்தும் 16 வயதுக்குள் படித்தான் வல்லரக்கன். எல்லா கரையும் படிச்சான வல்லரக்கன். ஆயகளை அனைத்தும் படித்தான். வயது என்னாச்சு? அரக்கனுக்கு வயசு 16 வயசு. இப்ப 16 வயசாச்சு அவனுக்கு. 16 வயதுக்குள்ள அவன் படியாத பாடம் இல்ல, பாராத புராணம் இல்ல. ஆமா. அப்படி அனைத்தும் படித்த பொழுது அரக்கனுக்கு ரிஜமுகாவரனுடைய மனைவி ரித்தக்கண்ணியால் பார்த்தார். நான் மகனுக்கு வயது 16 ஆச்சு. அந்த காலம் 16 வயசுல ஒரு செல்ல கல்யாணம் ஒண்ணு முடிப்பாங்க. கல்யாணத்துக்கு வயசு 21. இந்த செல்ல கல்யாணம் ஏன் முடிக்காங்க அப்படின்னா குடும்ப தலைவன் அப்படிங்கிற பொறுப்பு வருதான்னு பாக்க. இப்ப 36 வயசுல கல்யாணத்தை முடிச்சு வச்சாலும் குடும்ப பொறுப்பு வர மாட்டேங்க. என் குடும்பத்தை எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பாத்துக்கிடுவாங்க. எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன கதை? பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தானே இருக்கு. அப்படி 16 வயதிலே அரக்கனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். பட்டம் சூட்ட வேணுமானா 56 தேசங்களுக்கு அதிபதியாக அரக்கன் வாழ வேண்டும். அவன் பட்டம் சூட்டணுமான கல்யாணம் முடிச்சாதான். கல்யாணம் ஏன் முடிக்காங்க? கல்யாணம் ஏன் முடிக்காங்கன்னா முழு வரி கொடுக்க முடியும். கல்யாணம் முடியல சொல்ல வரேன். என்னதுக்குப்பா? தூர பத்தி விடுறதுக்கு. கல்யாணம் தாய் வேண்டாம் சாப்பிட வேண்டாம். அப்படியே தூர அடி பத்திடலாம். ரெடிக்கார பையங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எங்க ஐயா கணவன் ஆத்தாடு காணும். தாய் தகப்பனு அம்மா அப்பான்னு அன்பா சொன்னான். எங்க ஆத்தாடு ஐயாவுக்கு கல்யாணம் முடிக்க வயசு வந்த உடனே இல்லாளை தேடினான். ஆமா. கல்யாணம் முடிச்ச உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரு இல்லத்தை தேடுதான். அவன் மட்டும் முதியோர் எழுதியில பண்ணி சேர்க்கணுங்க. அவ்வளவுதானே? ஆமாக்கு. வீட்டுக்காரி வந்தாச்சுன்னா எங்க ஒண்ணு சேர்க்க போறீங்களா? வேண்டாம் சொல்லிட்டு பசுக்கு துண்டு தருவீங்களா? அதனால வேண்டாம் சொல்லிக்கிடுவாரு. கல்யாணம் முடிச்சா தானே ஐயா குடும்ப தலைவன். ஆமா. ஒரு சாதாரண வீட்டை பாக்குற மாப்பிள்ளையா இருந்தா கூட அவருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கணும். 56 தேசங்களுக்கு அதிபதியா வாழ போறா வல்லரகு. ஆமா. அவன் கல்யாணம் முடிக்காம பட்டம் சொல்ல முடியாது. நாட்டை ஆள முடியுமா? அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியவே கொண்டு வந்து அந்த அரக்கனுக்கு திருப்பூட்டினார்கள். கல்யாணம் செய்து வைத்து அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள்.